பரண்டை தொகையில் அரைக்கலாம்னு. இது நம்ம பால்கனியில அந்த பரண்டை தான் இது. இதெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி இந்த 4 பக்கமும் வருது பார்த்தீங்களா, அந்த தோலெல்லாம் நல்லா சீவி வச்சிருக்கேன். நல்லா அலம்பிட்டு நல்லெண்ணெயை தொட்டுன்னு தான் இது உரிக்க முடியும், இல்லைன்னா கையெல்லாம் அரிக்கும். இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், தொகையலுக்கு தேவையான சாமான்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு 6 காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, இதை கொஞ்சம் நல்லா வறுக்கும். வறுத்துண்டு தனியா எடுத்துட்டு, இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துட்டு இதை தனியா எடுத்துட்டு, அதுக்கப்புறமா பிரண்டையை நல்லா வதக்கணும். நல்லெண்ணெயை ஊற்றி அது வதக்கணும். இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். சார்ந்திருக்கு. இப்ப இதுக்கு தேவையான கல் உப்பையும் இதுலயே போடுறேன். மிளகா, புளியெல்லாம் நல்லா வறுத்துட்டேன். நல்லா செவஞ்சிருக்கு. இதை இப்ப தனியா எடுத்துடலாம். கல்லுப்பையும் வறுத்துட்டு போட்டா கொஞ்சம், அதனால இந்த பரண்டைக்கு உண்டான மருத்துவ குணம் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால கல்லுப்பையும் நான் கொஞ்சம் லேசா பரட்டிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். அது வதக்கிறதுக்கு உண்டான எண்ணெய் ஊத்திருக்கேன். இது போட்டு நல்லா இதை வதக்கிடலாம். நல்லா சுருண்டு வரணும், இல்லைன்னா ரொம்ப அரைக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். பாருங்க, அரைச்சாச்சு. ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் நரம் திப்பி திப்பியா இருக்க மாதிரி தான் அரைச்சிருக்கேன். பருப்பெல்லாம் தெரியற மாதிரி. இது நல்லா சூடான சாத்துல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தயிர் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.